நாய் துறஞ்சிட்டு வந்துச்சு. தீபக் இங்க வீச்சோல விசிறி நிக்கிறேன். நாய்க்கு விசிற நாய் வந்தோடனே விசிறன பழைய விசிறனே நாய் ஓடுது. ஓடி திரும்பி ஏன்டா கால் எடு காலில் விழுந்துருமா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அதை ஏன்டா உள்ள ஓட்ட? அவ்வளவுதான். வாட்ஸ்அப் மக்களே, வெல்கம் டு மோனு வேர்ல்ட். நான் உங்கள் மோகன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நெய் சோறு செஞ்சு அதை வந்து கறி வறுத்து சாப்பிட போகிற மக்கள். அதுக்கு தான் பசங்கள்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. டேய் சிரிக்காதரா, கண்ணீர் தண்ணி வருதா? கடல் நீர் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். எல்லாரும் எப்படியும் வாழ்க்கையில் ஒரு டைமாச்சும் அந்த நெய் சோறு சாப்பிட்ருப்பீங்க பாய் வீட்டு கல்யாணத்தில் போய். அதே மாதிரி சிக்கன் வந்து கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டு வந்துட்ட மக்கள் தான். மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். நல்லா பீஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வெட்டிட்டு வந்தாச்சுங்க. அதை போட்டு தான் இப்போ வேறு லெவலில் செய்ய போகிறோம். இது இலவசண்டா. அதுக்கு அந்த குட்டி குண்டா குட்டி அந்த இதுக்கு நெய்யுக்கா? ஆமாம், நெய் வாங்கினா அந்த குட்டி இலவசம். இதா போட்டுருக்கானு பாரு. அது பெரிய குண்டாவில் பிரியாணி பண்ணால் நெய் ஊற்றி தம் போடுறதுக்குன்னு நினைக்கிறேன். இந்த குண்டா நல்லா இருக்க மாட்டா நம்ம செஞ்சா நெய் சோறு. கடைசியில் தெரியாது நெய் சோறா இல்லை. கற்றுக்க வேண்டியதான். நெய் தான் இது யாராச்சும் எடுத்து யூஸ் பண்ணுங்கடா. எடுத்துட்டு வந்துட்டேன். அசல் நெய். நெய் சோறு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து நீங்களும் பாருங்க மக்கள். இவனை பாரு, டேய் ஜோயித்த பூண்டு அப்படி விழிச்சுன்னு சாயந்தரமா இருந்தா வெங்காயம் ஒழிக்கிற மாதிரி விழிச்சிட்டு இருக்கா மாதிரி. முதல்ல தெரிஞ்ச மாதிரி வந்து கழுவிட்டு ரெடி பண்ணு. நெய் சோறுக்கு வேற என்ன விடுவாங்க? இது பிரியாணி செய்கிறோம்ல, பக்கத்தில் அதுக்கு மசாலா எதுவுமே போடாமல் அப்படியே மிளகாத்தூள்லாம் போடுறோம்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பச்சை மிளகா மட்டும் போட்டு அப்புறம் பிரியாணிக்கு போகிற மாதிரியே போட்டால் நெய் சோறு ரெடி. அப்படியே நம்ம மக்களுக்கு வந்து அந்த இந்த பரசலாமியோட கதையை சொல்கிறேன். அது சொல்லி கௌதம் பார்த்துட்டு சொல்லு மறுபடியும் கௌதம் பார்த்துட்டு அங்கே இருந்துட்டு நீ சொல்கிறா. நீ சொன்னாதான்டா நல்லா இருக்கும். கூட இருந்தாலே என்னடா மீன் பிடிக்க போனானுங்களா? எனக்கு அவன் சொன்னதுல அவன் சொல்லிட்டு போயிட்டான். அப்படியே வந்து க்ளோஸ் சொல்ல போறேன். இப்போ ஏது பானடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். கௌதம் க்ளோஸ் போய் மக்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா பரசலாம. இதெல்லாம் வந்து ரொம்ப அழிஞ்சு வர இனம். இந்த இனத்தெல்லாம் பார்க்கவே முடியறதில்ல. கோகுல் எதுவும் தூக்கு அப்படின்னே அவன் கடுப்பாய் போயிட்டான். அது பானடா அப்படின்னு தூக்கி பார்க்கறேன். பானை ஏதோ நான் போய் வேற ஏதோ கூப்பிட்றேன். ஏதோ பெருசாக இருக்க மாட்டிருக்கு. இவன் தீபக் பார்த்து சொல்லிட்டு போயிட்டேன் ஃபர்ஸ்ட்டு இங்கே பரசலாம கிடக்குதுன்னு. இவனும் ரொம்ப நேரமா பேசிட்டே இருந்தேன். யார்கிட்ட தனியாக பேசிட்டு இருக்கிறியா இந்த பக்கம் வராமன்ட்டு நானும் கூடயே போனேன். போயிட்டு பார்த்தேன் நல்ல இவ்வளோ பெருசுக்கு இந்த கர்மஜலம் பண்ண தூக்கி போடுவாங்களே பானை, அந்த மாதிரி ஒரு பானை கிடக்குது. அதை பார்த்து பெருமானைக்கு லைட் அடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். 1/4 மணி நேரம் பேசிக்கிட்டு வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல ஓட்டுட்டு என்ன ஆயிருக்கோங்க. அவ்வளோதான் நம்மளே போயிட்டு நான் என்னடான்னு பார்க்கறேன். பேசிட்டு அப்படின்னா மக்கள் இங்கே பாருங்க பெரிய தனியாக அதுக்கு தனியாக ஹிஸ்ட்ரியே போட்டுக்கிட்டு இருக்கிறியான் வீடியோ. மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து பரசலாம. இது வந்து நம்ம ஆற்றுல மட்டும் தான் கிடைக்கும். அற்புதமாக வாய்க்கால நிற்கிது. கோவில் இதை வந்து தூக்கு அப்படின்னா பாரு. பக்கத்தில் போனோன்னே நல்லா பெருசாக கிடக்குது. எதை சொல்லிட்டு இருக்கேன் நானும் அதை சுற்றிலும் தொலைவரேன். இல்லவே இல்லை. கடைசியில் தான் பானைத்தான் சொல்லியிருக்கேன் பரசலா மீன். வாடா போலான்டா அந்த பக்கம். இதை வந்து எடுறா அப்படின்னா முதல்ல வீடியோவை கட் பண்ணுறான் அப்படின்னா ஏன்டா அது பானடா அப்படின்னு. பானையா அப்படின்னு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அத்தனை பேர் போனீங்களாடா மீனுக்கு? ஆமாண்ணா, ஒரு 7 ஆகுது. மக்கள் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு ஒன்று கிராஸ் ஆகுது அப்படிங்கிறியா? டிஸ்கவரி சேனலா? பாம்பு தெரியாதடா. வந்தானே என்ன விஷயம், எதுக்கு என்ன விஷயத்துக்கு இறங்கணுங்கிறத தவிர மற்ற எல்லா விஷயமும் பண்றாங்க. பாம்பு போகுது 12ஆடா. ஆமாண்ணா, ஸ்கூல்ல சொல்லி தர மாட்டாங்கடா சமையல். பசங்க வீட்டுக்கு வந்தா படிக்கிறது என்னென்னு கேட்பாங்க. இவன் சமையல் குறிப்பு பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட சாப்பாடு கொடுத்துருன்னு கேட்குறேன். அப்படி ஜியோ ஒரு டைம் ஸ்கூல்ல மாட்டினால, ஸ்கூல்ல சமைச்சிட்டு இருந்து பிரேயர்ல நிக்க சமைச்சு மாட்டிட்டானா?
அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜீவாவோட போட்டோ வந்து போட்டோ எடுத்து போட்டானுங்க. நானும் போவே இல்லைங்க டீச்சர், அது பசங்க சமைச்சானுங்க அப்படின்னு என் பேர்ல ஸ்கூல்ல சோறாக்கி ஸ்கூலுக்குள்ளயா அந்த கிரில் கேட் ஆமா அழகிட்ட உட்காந்து சாப்பிட்டு இவனுக்கு பண்ணாத அளவு பண்ணி போட்டோ எடுத்து போட்டு விட்டாங்க. ஃபேஸ்புக்லயா ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிட்டானுங்க. கோபி இவனையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி வில்ல வேலை அப்படின்ட்டியான். பிரேயர்ல நிக்க அப்புறம் இது யாரா அப்படின்னு காமிக்கிறாங்க. மீனை வாயில வச்சுட்டு மீன் வாயில வச்சுட்டாரு. போஸ் கொடுத்துட்டு போட மாட்டாங்க. இதுல அல்டிமேட்டே பிரமோத்தனை வந்து கூட்டு போக சொன்னா கூட்டு போறப்ப என்ன பண்ணிருச்சு, இங்கே வள்ளியம்பள்ளி இங்கதான் உட்காந்துருந்தான். இங்க வந்து கூப்பிடறதுக்கு பதிலாக என்ன பண்ணிருச்சு, நேரா மணிமுத்தூருக்குள்ள போயிருச்சு, மண்டபத்துக்குள்ள. சாரதி விட்டு நாய் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் இங்க மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு பிரமோத்தனை நாங்க டக்குன்னு போயிட்டு வாசிங்க அப்படி நேரா வந்துரு பாத்துக்கலாம். நாய் துறஞ்சிட்டு வந்துச்சு. தீபக் இங்க வீச்சு விசிறி நிக்கிறேன். நாய்க்கு விசுற நாய் வந்தோடனே விசிறன பழைய விசிறனோடனே நாய் ஓடுது. ஓடி திரும்பி ஓடி வந்துச்சா கட்டையை தூக்கி விசிறனாம் பாரு. அவங்க அம்மா வெளியில வந்துட்டாங்க. என்னடா நாய் கத்துதுன்னு நாய்க்கு வீச்சு வெளியில என்ன வேலை தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாங்களா. சாரதி ஃப்ரெண்டு தாங்க அப்படின்னு இரா போலீஸுக்கு போன் பண்றேன் அப்படின்ட்டு அந்த அக்கா உள்ள போயிட்டாங்க. அப்புறம் சாரதி போன் பண்றேன், எனக்கு ஆத்துல உட்காந்து மீன் வசிட்டு இருக்கிறோம். மாப்பிள்ள எங்கடா இருக்க, நீங்களா வந்தீங்க அப்படின்னா. அட ஆமாண்டா நாய் துறைச்சு இவன் வீச்சொலி வீசிட்டான்டா. ஏன்டா சொல்லிருக்கலாமல்டா எனக்கு அப்படின்னா. எனக்கே தெரியலடா, அது திடீர்னு எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல, மட்டைக்கடியில இருந்து படுத்து ஒடியாந்துருச்சுடா அப்படின்னு. சரி மாப்பிள்ள யாருன்னு தெரியாம தான் கேட்டுட்டு இருந்தாங்க, வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் அப்படியே அப்படியும் காலை எடுத்து விட்டுரு. கரிபத்திலின்னு காலை இருக்கிறீங்களா? புரட்டாசி மாசம்ல கறி இறங்காம இப்ப கறி இரு புதினா தலை இப்போ பொரிச்சு போட்டுக்கலாம். என்ன ரெண்டு கலந்துருக்கு பொரிச்சுக்கலாம். அதை பார்க்காம நான் மட்டும் பிடிச்சிட்டேன். இது எதுக்குடா குலோப் ஜாம் குண்டா தூக்கி போடாரா வீட்டில் வச்சு ஏதாவது பூனைக்கு தயிர் ஊற்றி வச்சுக்கலாம். பூனைக்கு தயிர் ஊற்றிக்கிறேன். இது கொத்தமல்லி தலை இது கீழே ஊற்றினாரா? அதை ஓப்பன் பண்ணாதரா. மணல் ஆயினா இந்த மணல் அள்ளி உள்ள ஓட்டுறாதீங்க. அட சிராஜ் கம்முன்றா காடு பிடிச்சிக்கிச்சு. ரொம்ப நேரம் சம்மணம் போட்டு உட்காந்து எடுத்துட்டான் பாரு எக்யூப்மெண்ட்ஸ். அப்படிதான் இந்த சும்மா தான் இருக்க. போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டா, இஞ்சி பூண்டு விழுது கழுவுலண்ணா. கழுவிட்டு ஒன்றுடா காலையில் தானே கழுவுனேன். பூண்டையா நான் அந்த இதையும் நினைச்சேன். மண்ணுக்குள்ளே விழுவிட பார்த்துக்கலாம் போ. தலை இது எப்படி ஆடுது வேறு தலையாட்டி தலையாட்டம் ஈடிடா பழக்கம் அப்படி ஒரு வேலை இருக்குமோ. வார்ம் அப் பண்ணி பழக்கம்னு சொன்னான்டா. நினைக்கிறேன் இவனுங்களோட நீ வீடியோ பண்ணினா பேஜ் க்ளோஸ் தான். பேஜ் க்ளோஸா? அவ்வளோ கொஞ்சம் மாதிரி தான் வீடியோ வந்துடும். தலையாட்டாம இது பண்றா வேற மாதிரி இருக்கடே. ரோபோட்டை எப்படி ஆர்ம்ஸ் கட்டுறான் நம்மடாடி. ஜிம் போயிருக்கானா, ஜிம் பிளேயர்னா அவன். அவன் கபடி பிளேயரா? இங்க ஒருத்த உட்காந்து காமரு. அவன் எந்த ஸ்போர்ட்ஸ்மா? கபடி. நானுமா கபடிமா. கபடி. ஓ ஃபைன். அண்ணனும் கபடியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கேமா? எல்லா அதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இல்ல பிராமிஸ்மா, என் கூட படிச்ச பையன் இப்ப கூட அவன் கபடி தான்மா. சொன்னால எல்லாத்தையும் கொண்டு வச்சிருக்கேன். ஃளைட் ஓடுறா, நானும் ஃளைட் ஓடுறேன்னு சொல்றது. அவங்க கூட ஃபேமஸ் ஆயிட்டான்டா. டாக்டர் திவாகரா. உதிராடா டேய் 150 ரூபா ப்ரோ. ஒருக்கு அதான் வாங்கிட்டு வந்தான்டா. அட கொஞ்சோண்டு மேலே தெரிக்கிறதுக்கு வாங்கிட்டு வானா வாங்கிட்டு வந்தாடா 450 இங்கே 270 ரூபாய்க்கு என்னமோ. ஏடா மொத்தமே அவ்வளோதான்டா செய்கிறேன். நீங்க 270 ரூபாய்க்கு சாமான் ஒரு நெய் மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கேன். நெய் வாங்கிட்டு வந்துட்டானா? எப்படியே பிச்சிருவா நீ கம்மு. பட்ஜெட்டே அவ்வளோதான் இருக்கு. மொத்த பட்ஜெட்டே அவ்வளோதான் பேசி வச்சிருக்கோம். இவன் நெய் மட்டுமே 260 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பிரியாணிக்கு ஊத்துறதுக்கு நெய்க்கு. மக்கள் ஏதோ ஒன்று மறந்துட்டோம்னு நினச்சோம், எதுன்னு தெரியல. பூண்டை மறந்துட்டோங்க, தக்காளி மறந்துட்டோம். இது வர வழியில் பார்த்தீங்கன்னா பால்வெடியில் கடன் வாங்கிட்டு வந்தாங்க. இல்லைடா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன். சிலை மாதிரி எங்கள் ஆயா மாதிரி பார்க்க போட்டு புது மெத்தேடா? இல்லை கத்தி அங்கே இருக்குது, கொஞ்சோண்டு தானே. நீ என்ன வாங்கிட்டு இருக்கிற? இருக்கிறத வச்சு இது பண்ண வேண்டியதான். போதுமா கறிக்கு பூண்டு? பூண்டை கையில் ஒழிக்கிற முதல்ல நம்ம தான் இருப்போம்.
போதுமா பத்தாதான் இஞ்சி வாசத்துக்கா? காட்டுக்குள்ள இருந்து ரெண்டு துணி எடுத்து மாதிரி இருக்குது. பிக் பாஸ் மாதிரி தான் பச்சை வாசம் போகிறதுக்காக இஞ்சி போட்டேன். அவ்வளோதான் மக்கள், அடுப்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. கையில் ஓட்டு காலை வச்சதா 10 கிலோ பிரியாணி செய்கிற மாதிரி இத்திச்சோட கல். வரத்துக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, ஆனால் வெளியே கொண்டாட மாட்டேங்கிறியா? அந்த ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணிக்காம விட தலையில நடக்கிறது. மண்டையில் முள்ளேறிடாடே. மாமா வந்திருக்காரு ஒரு டான்ஸ் அடி கட்டு அப்படி ஜில்லா படத்துல மேடம் கைத்து மேலே நடக்க போறாங்க. மண்டையில் முள்ளேறி இங்கெல்லாம் ஜிம்னாஸ்டிக் பண்ணிடு. ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுவானவன் இல்லைன்னா சும்மா சொல்கிறதா? தலையில நடப்பான், தண்ணியில் நடப்பான். இது மாதிரி தாண்ட ஒரு ப்ளூ டயர் நான் ஒன்று வச்சுருந்தேன். காணாம போச்சு தானே. அதான் இது போதுமா? அங்கே வைக்கக்கூடாதா? கரண்டி எப்படி வச்சா கரண்டி கரண்டி வச்சா கரெக்டு தானே போதுண்ணா. சரி நெய் சோறு கீழே கொட்டாமல் இருந்தால் சரி. அண்ணனோட பிரியாணி பக்குவத்துக்கு அவ்வளோதான் ஊற்றிருச்சு. என்ன எப்படி கமுக்கிறதுன்னு போட்டுக்கிறியா? இஷ்டப்பட்ட தெய்வத்தை வேண்டிட்டு வை. எதுவுமே இன்னும் 10 வாங்கிருக்கு. இது பிடிச்சிச்சுன்னா வரத்துக்கு கல்யாணம் ஆகிடணும். வரத்துக்கு கல்யாணமே உனக்கு ஆகாதரா. அணைச்சே விட்டுறாடி. 2வது சான்ஸு. 10 வீட்டுக்கு போயில அப்படிங்கிறேன். நாளைக்கு செஞ்சுக்கலாமா? சீக்கிரம் வா. 2வது சான்ஸ்லேயே 10 தான் பார்க்கலாம். 10ச்சுன்னா உனக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகிடும். இல்லைன்னா உனக்கு காலத்துக்கு கட்டி சண்டை வானவில் நண்பர்கள் வேணே அமைச்சிடாதா கல்யாணம். சதி பண்ணுதே. கொஞ்சம் இவ்வளோ நேரம் அடிக்காத காத்தி இப்போ அடிக்கிறது பார்த்தியா? கடவுள் பிடிச்சிருச்சுடா. கடவுள் இருக்காங்க மாதிரி இருக்கான் உனக்கு கடைசி வரைக்கும் கத்தி சண்டைக்கு தான். இது அட்டை ஏடா கட்சி அட்டையை தூக்கிட்டு வரீங்க பற்ற வைக்கிறதுக்கு? தூக்கிட்டு வராடே. ஐஎம் கேட்டு அவரு பேரே எம்ஜிஆர். ஐஎம் கேட்டு அவர் சாக மாட்டாரா? தர்மாக்குள்ள பார்த்து சத்தம் நிறையா இருக்குது. அங்கே பார்த்து வச்சுக்கலாமா? திமுக உறுப்பினர் அட்டையாடா? ஏங்கடா அடி. அப்படியே தீய பற்ற வச்சாச்சுங்க. மண்ணி போட்டு அணைக்கிறான் பாரு. அதுவும் அவஞ்சு போச்சு. போய் அங்கே போய் குருவி முட்டை தேடிட்டு இருக்கிறான்டா அவன். டேய் விரவ எடுத்துட்டோடா. கல்ட்ராப்பு அதுக்குள்ள 3 ஆயிடுச்சா? 5 மணிக்கு சாப்பிட்டு கொண்டா ஒரு தினிசா நின்றுட்டு இருக்குது. பிரியாணியா? பிரியாணி இல்லை, வெள்ளை சாப்பாடு. வெள்ளை சாப்பாடு வெண்பொங்கலும் கறி குழம்பும். என்னம்மா சாப்பாடு? இல்லை இட்லியும் பாவக்காய் குழம்பா. எனக்கு சோறு வேணாமா அப்படின்னு. பிலிப்ஸே நெய் எடுத்துட்டு வந்து ஊத்து. அவன் ஃபுல்லாக பாவக்காய் குழம்பே தான். ஆமாம், முதல்ல நெய்யை ஊற்றி வணக்க வேண்டும். எனக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன். மக்கள் இது வரைக்கும் நெய் சோறு சாப்பிட தான் செஞ்சுருக்கோம், செஞ்சது கிடையாது. எப்படி வரப்போகுதுன்னு உண்மையாக தெரியல. சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். பொய்யில் சொல்ல மாட்டேன். ஏன்டா பொய் சொல்ல மாட்டோம்ல, அதுக்குன்னு துப்பிடாதீங்கடே. என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றி இது பண்ணிக்கலாம். தினுசா நிற்கிது குண்டா. இப்போ வாங்கி வச்சுட்டு வந்துட்டு குண்டாக்குள்ள போயிட்டு என்னடா தினுசா நிற்கிது? விடு தினுசாவே நிற்கிட்டு விடு. அட இது என்னடா இப்படி நிற்கிது? ஒன்றாவதுல வெயிட் வச்சு என்ன போகணும்? விடு, அப்படி தினுசாவே நிற்கிட்டு. வெயிட் 1 சைடாக இருந்துச்சுன்னா கரெக்டாக. உங்கள் கையால் பிரித்து கொட்டு, அதான் ஆசைப்பட்டு. அந்த இது கீழே இருந்திருக்க ஒரு கம்முனுங்களா? அப்போ அதை மட்டும் கொஞ்சம் நேர் பண்ணுறா. தெறிக்கி விட்றாதா? போதும். மணலாய் இதுக்கு காப்பி இடிச்சாடா? மணலாய் நெய்யா? ஆமாண்ணா, எல்லாத்தையும் ஊற்றிடு. எல்லாத்தையும் ஊற்றுறா? ஆமாம். எப்படின்னா இதா இப்படிதான். என்னடா குண்டா கறிச்சு? குண்டா பத்திருந்தோம். ஏய் திதங்க எது
டேய் ஏன்டா கால் விழுந்துரும். எதுக்குடா இத்தனை கொளுத்து கொடுத்தீங்க? அது என்னடா என்ன உருகலையா பனிகாலத்துக்கு? அதுக்கு ஊத்து இதுல ஊத்து. கத்தி விட்டு கிண்ணி கழிச்சு போடுறோம். இது டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அங்க எல்லாம் வெட்டினதுக்கு அப்புறம் கத்தி அப்படி விட்டுறாடே, நெஞ்சில இருந்து ஏறிடுற. எதுக்குடா இங்க என்ன போட்ட? அதை வச்சு இது பண்றோம். அடுப்புல அவ்வளோ தொடச்சாச்சு. பாக்கல நீ பிலிப்ஸ் ஊத்து பிலிப்ஸே. ஊத்துனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாமா? ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனா அதுல ஒரு சொன்ன அப்படியே நெய் சோறு வருமாடா சத்தியமா? செமையா இருக்கு. ரெடியே பாக்குறது. எதுக்கா? இல்லைன்னா இஞ்சி மோந்து தானே பார்க்க முடியும். கறிக்கு பதிலாக இஞ்சி போடுற மாதிரிவா? இல்லைண்ணா இங்கே இவ்வளோ இஞ்சி இருக்குது. அடுப்பு அணைஞ்சிச்சு. போது விடு. என்ன கொதிக்குது? டேய் எல்லாருக்கும் மூஞ்சிக்குள்ள நெருப்பு போயிருக்குண்டா. அதை போய் மிதிச்சுட்டான்டா கட்டுங்க. போது பிலிப்ஸே. நெய் சோறுல வெள்ளை சோறு தான். நெய் சோறு வந்துருண்டா. ஏன்னா பாப்பாஸ் கிச்சன் பார்த்துருக்குறேன். எடுத்து வைங்க. அந்த அக்கா நல்லா அது போட்டுக்கலாம்டா. இது ஃபர்ஸ்ட் எடுத்து வைங்கடா. யாராச்சும் கஷ்டப்பட்டு பிலிப்ஸ் நெய்யை ஊற்றிடாரா? டேய் கமுந்துற போது பார்த்து. பாப்பாதி கடை இருந்துச்சுண்ணா, அங்கே இது இருக்குண்ணா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். கருத்துணி எடுக்காம எப்போ பாரு இந்த கருத்துணிக்கு ஏதோ ஒரு கேடு வந்துருது. போகணும்டா. ஊற்று எல்லாத்தையும் ஊற்று. போதுன்னு சொல்லல, அதை ஊற்றிக்கலான்னு சொன்னேன். டேய் அப்பு போதும். குச்சி வைக்காத, கொதிக்குது. கமுந்துச்சுன்னா தூக்க கூட முடியாதுடா. கழிச்சு நம்பர் அப்பு அவனை அப்படியே நெய்யை நக்கிக்க சொல்லு. ஐயோ ஏய் இதெல்லாம் எங்கடா பார்த்த? யூடியூப்லையா? இது எடுத்துட்டு வா. அடுத்து அந்த பட்டை கிராமெலாம் இருந்துச்சுல்ல, பச்சை மிளகாய ரெண்டா டேய் நறுக்கிறாத, வேணாம் விடு, அப்படியே போட்டுக்கலாம். காரம் தாங்க. சீக்கிரம் வா. வெளியிலா போடு, பட்டை கிராம் போடு. தக்காளி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அடுப்பு போதும் வெறி வெந்து எல்லாத்தையும் போட்டு இலம்பத்திரின்னா இங்கே மேலே காஞ்சரை அதுவே கொஞ்ச நேரத்தில் விழுவும் பாரு. இலை பட்டை கிராம் போடு. நீ போய் தக்காளி எடுத்துட்டு வாடா சீக்கிரம்டா. எடுத்துட்டு வாங்கடா. ஏதோ தனி துணி ஆத்திர கண்ணை எடுத்து குண்டா கவுஞ்சிட போகுது. காலையிலே வரும். அழிட்டா. ஏய் நீ கம்முன்னு உட்கார்றா கொஞ்ச நேரம். பரத்து ஒரு அளவுக்கு மேலே பண்ணி கோபுரம் வச்சு இல்லைம்மா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அதை ஏன்டா உள்ள ஓட்ட? அவ்வளோதான் மசாலா வேணாம். கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் மட்டும் வச்சுடா. போது விடு. கோபுரம் வச்சு கோபுரம் வச்சு தின்னணும். போதும்டா, கறிக்கு வச்சுக்கலாம். தோசை திருப்பிடா. தோசை திருப்பி தான்டா நல்லா. என்னத்துக்குது? என்னத்துக்கு? சாப்பாட்டுக்கு, நெய் சாப்பாடுக்கு. நீ என்ன முட்டு கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கிற? வெடி வந்துச்சா? இவன் பண்ற வேலைதான். குச்சி விட்டலாம் அங்க வச்சு அழுத்துறாது. குண்டை திரும்பி டேய் இது பிரியாணி மாதிரி தான்டா. இந்தா பேண்ட். எவனோ பாத்ரூம் போய் வந்துட்டு பேண்ட் விட்டுட்டு போயிட்டான். இதுலயே குடிச்சுக்கிறேன். மண்ணே 1 கிலோ முன்னா அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பிரியாணி செய்யறோம்ல அதே மாதிரி தான். என்ன காரம் போட மாட்டோம், தக்காளி போட மாட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துடா. ஏய் நீ பாத்திரம் விழுந்துடாத. அரிசியும் போட வேண்டாமா? வெறும் நெய் அப்படியே உருக்கி குடிச்சிட்டு போயிடலாமா? அது எடுண்ணா, அது எடு. பகலில் இது நல்லா வச்சுக்கணும். பேண்டா இஞ்சி என்ன இருக்கா? பூண்டு இவ்வளோதானா? போட்டுட்டா. மக்கள் அடுப்பு வந்து நல்லா வாப்பா உட்காரல, குண்டா, அதனால சுட சுட வாப்பாவா வாப்பா வாப்பா எல்லாரும் பாருங்க என்ன சொல்லியிருக்கேன். டே குண்டா எப்பயாச்சும் உட்காருமாடா? உட்காராது. அது என்னடா கல் அங்கே இருக்கு? டே அந்த கல்லில் உட்காந்து உட்காந்துட்டியான்.
அவ்வளோதான். சமையல் நல்லா இருக்குமா? அதான் கல்லே உட்காந்துருக்குது. இது எண்ணெய் இல்லை, நெய் மட்டும்தான் ஊற்றிருக்கோம். நெய் இன்னும் கொஞ்சம் நெய் உருகணும். நெய் வேறு எல்லாம் பனிகாலத்துக்கு அதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க நெய் கொடுக்குறது. போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பிலிப்ஸை கொஞ்சமாக போடு, கறிக்கு கொஞ்சம் போடணும். இதுக்கு இதே கம்மி தானா? அப்போ கறிக்கு தனியாக வடை சட்டி இல்லையா? அதுக்கு வடை சட்டி இருக்குது. அந்த கல் உட்காருமா ஏன்னா பார்த்து பீடாவா இஞ்சியே போட்டாங்க. போதுமா? இன்னும் கொஞ்சம் போடுறான். இன்னும் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பூண்டு வாங்கிட்டு வந்துருக்கலாமான் இருக்குது. போதும் போதும். பூண்டு இந்த அதை கொண்டு போய் பத்திரமா வை, மண்ணுக்கு விழுந்துற போகுது. அது கறி இதில் போடுவோமா இல்லை தனியாக? கறி தனியாக போடுவோம். நெய் சாப்பாட்டுக்கு முக்கியமே இதுதான். முந்திரி தான் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சரி கொடு. ஏன்னா இங்கே அப்படியே உட்காந்துருக்குற கரண்டிக்கு இது உதறி மூக்கில் அடிச்சிட போகுது. பிலிப்ஸு ஸ்கோர் பார்க்கறதெல்லாம் கருவுதுரா. அடுத்து அந்த புதினா தலையை எடுத்துட்டு வா, கொஞ்சம் வச்சுட்டு. கொத்தமல்லி தலையை மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் தான் இருக்குதா? ஒரு வகையை போட்டு எதுவும் கொண்டு வர மாட்டாங்க. ஆ வரப்பில வீடியோ பண்ண வரேன். இதுதானே பச்சை மிளகா 2 தானே? போடு 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 போடு. இதாயிரும் கறியிரும். என்னடா இவ்வளோதான் வருது? அவ்வளோதானா? அடப்பா அவிங்களா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது நெய் சோறாக வராது. இப்படியே போட்டுடலாம். இரு புதினத்தில் எப்படி போட்டு அந்த பச்சை மிளகா ஒன்று மட்டும். தண்ணி வந்துட்டு அந்த இதில் டெக்னாலஜியா? ஏது மிளகா ஒன்று இருக்குது இல்லை போதும். முந்திரி போட்டிருக்கலாம், கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கு. குண்டா இதில் நிற்குது, சப்போட்டெல்லாம் குச்சி பிடிச்சிருந்தது. ஊற்றிடு ஃபுல்லாக ஊற்றிட்டா? மொத்தம் 3 இது போட்டிருக்கு இதில். அரிசி 6 ஊற்றணும். குடத்தை எடுத்துகிட்டு வந்துடு. என்னது ஏடா நெய் சோறுனா வெள்ளை கலர் தான் இருக்குவா? அட்டக்கத்தை பதில் சொல்லுவாங்க. என்னடா இது? செம்மையாகிறப்பா. ஏய் சூப்பரா இருக்கிறப்பா. சூப்பராக இருக்குப்பா. ஒன்று ஊற்றிருக்கா? இன்னும் 5 ஊற்றணும். போதும்டா. டேம்ல 1 2 கீழே பிடிங்கிட்டு போகும். அப்படி போடல. பாய் வீட்டு நெய் சாப்பாடு வருமாடா? எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. வருமானு தெரியல. நெய் சோறு நெய் ஊற்றியாச்சு, நெய் சோறு ஆயிருச்சு. அந்த நெய் ஃபுல்லாக தானே தண்ணி கொதிக்கிட்டுண்ணா கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி கடைக்கு போட்டு வச்சுன்னு வருது. தண்ணி கொதிக்கல பரசலாமியா? குடிச்சிச்சா? நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, திங்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. வெந்தயம் சோறு மாதிரி இருக்குது. ம் அரிசி போட்டு தான் தெரியும். என்ன இஞ்சியில் அப்படியே இருக்குது. ஏலக்காய் கிடக்குது. அப்படா ஏலக்காய் போடலான்ட்டு இருந்தேன்டா, எப்படியோ ஒன்று விழுந்துருச்சு எங்கேயே இருந்து வந்து. அந்த இதில் தான் உப்பு எடுத்துட்டு வாடா. உப்பு பார்த்து பிலிப்ஸு ம் அளவு தெரியாது நமக்கு. போதுடா, போது போது போதும். அரப்பாய்க்கிட்டா. ஏய் எங்கடா பண்ணிட்டு இருக்கிற? இஞ்சியின் விழுதுகள் எடுத்து என்ன சத்தி உருவாயா? சத்தி மிளகா பொடினா இருக்குடா. இவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் டாடி. சரி நான் கொஞ்சம் நல்லா ஆறேன். அதுக்கு இது குடிச்சிடாங்கடா, வயிற்றால போயிரு. எனக்கு என்னமோ அப்படிதான் வந்து வயிற்றால போகுமா? டேய் இப்போ இன்னும் 3 நாள் ஆச்சுடா நான் வேலைக்கு. கை கழுவிட்டு இருக்கிறான் அவன். கை கழுவிட்டு இருக்கியாடா? நாங்கள் போவோம். ஆரம்பிச்சிட்டான்டா. சட 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 சட. அரிசி வந்து கண்ணீர் பிடிச்சி வச்சாச்சு.
அடுத்து போய் அரிசி ஆட் பண்ணிடலாம். நெய் ஒரு டப்பா ஊற்றி நெய் ஒரு டப்பா மட்டும்தான்டா இருக்குது இதில். அப்புறம் டேஸ்ட் இல்லைன்னா என்ன டேஸ்ட்ல வரும்? அதில் டேஸ்ட் வராதுண்ணா. பிரியாணி இதில் தான் சரி டேஸ்ட் வரும். கறியிலையா? அன்னிங்கிறது வெறிஞ்சோறு தானா? தெரிஞ்ச கறியில தான் இருக்கு. அதுக்கு அதில் கறி வைப்பாங்க. அதுதான் இது. அது தெரியும்டா. இது மந்தி கிடையாது, நெய் மந்தி கிடையாது, இது நெய் சோறு. செஞ்சதுக்கப்புறம் நம்ம தான் பேர் வைக்கணும். பந்தின்னு வச்சு விட்டுருவேன். இலையில போடுறதுனால வெள்ளை பூந்தி. அப்படித்தான்டா மோனிகா சிக்கன்ல கண்டுபிடிச்சானுங்க. மோனிகா சிக்கன் நானுங்க. அப்புறம் இன்னொன்னே தான் சொன்னானுங்க, ஜப்பான் சிக்கன் நானுங்க. அது மாதிரி பந்தி சோறுன்னு வச்சிருங்க. என்னன்னு கேட்டா கீழே முந்திரி வறுத்து மேலே போட்டு இது ஏன்னா எங்களுக்கு கொடுத்து தள்ளிட்டு கொண்டு இவங்க வேற உட்கார வச்சு இது மரத்துல இருந்து ஏதோ விழுந்துட போறா. பள்ளி விழுந்துச்சு எல்லாம் செத்து கிடப்போம். மடார்னு மண்டை படி சாப்பிட வேண்டியது. செடி குளிக்கணும் விழுவாரா? நாங்கள் ஃபுல்லாக முள்ளாக பறக்கணும். எதை இல்லை இதான் எப்படி இருக்குது மக்கள்? அதெல்லாம் தானே நல்லா தனியாக சவுரியத்துக்கு கொண்டு வந்து விடுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே மக்கள் உண்மையாக நல்லா இருக்குதுன்னு நினச்சோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, உண்மையாக நெய் சோறு மாதிரி தான் இருக்குது. நல்லா தான் இருக்கு உண்மையாக. நீ ஏன்டா சிரிக்கிறா? உண்மையாக நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா இல்லையா? அவன் டேஸ்டே பார்க்கல. இல்லை லைட்டாக அவன் குடிச்சு பார்த்தான்டா. நோம்பு கஞ்சியாக இருந்தது. நோம்பு கஞ்சியாட்டவா? எப்படியே கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு மாட்டிருக்குதாண்டா. வந்துடும், நல்லா தான் வந்துடும். கறியில தான் இருக்குது. மக்கள் அவ்வளோதாங்க, நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் முந்திரி போட்டிருக்கணும். அது இல்லாமல் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிருந்தோம், இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். தேங்காய் தான் மைனஸ். ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், தெரியுதா? அடுத்து கறி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சாப்பாடு இறக்கியாச்சு. ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குது மக்கள். உண்மையாக பயங்கரமாக இருக்குது. போதுங்க, நல்லா இருக்காதுன்னு நினச்சோம், ஆனால் நல்லா வந்துருச்சு மக்கள். சரிங்க, அடுத்து கறி வறுத்தரலாமா? போதும், கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா நிறைய இருந்தால் போதும். கடுகெல்லாம் இல்லை. போதுண்டாடே, வெடிக்காதீங்கடா. சீக்கிரம் தாளிச்சு விடு, குளிச்சு. வாலிபால் விளையாடுற அவசரத்தில் இப்படி பண்ணாதீங்கடே. அகன்ற கைப்பிடியா போடு பொறுமையாக போடலாம். கலண்டா வேண்டியதான். ஐயோ இங்கே போதா மாப்பிள்ள. பொறுமையாக போடலாம் அப்படிங்கிறேன். ஐயோ ஒன்றுமே பண்ணலாம். என்ன தொழில் ஓட்டுறாது? சின்னதுக்கு நீ தூக்கி போட்டுறாத. ஹோட்டலில் தயிர் கொடுப்பானுங்க. குண்டா கவுந்துருமா, காலில் எண்ணெய் ஊற்றிடுமா. எண்ணெய் ஊற்றுச்சுன்னா அவ்வளோதான். எண்ணெய் தான் பத்தாங்கண்ணா. போதுண்டா பிலிப்ஸு. ஏற்கனவே அங்கே பூரான்லாம் ஓடிட்டு இருக்கு பாருண்ணா அவங்க காலில். என்ன கொஞ்சம் ஊற்றுங்க. என்ன நல்லா எட்டிப்பாரு, என்ன போதுமானு எட்டிப்பாரு. என்ன தெரியுது அங்கே எண்ணெயில் தான் இதெல்லாம் இருக்குதா? உறிஞ்சிட்டு இருக்குதா? எண்ணெய் வேணும்னா கூட ஊற்றிக்கலாம். வீட்டில் ஒரு நாளாச்சும் எதாவது செஞ்சுருக்கிறியா? செஞ்சுருப்பேன், ஆனால் இது செஞ்சுருக்க மாட்டேன். ஒன்லி தோசை ஆம்லேட். ஆம்லேட் செவுத்துல போடுவியா? கம்ப்யூட்டர் எதுவும் சொல்லிடாதீங்கடா. 18+ போய் சென்சார் அது தப்பு. உனக்கு யார் பாரதியா? கறி மசாலா போட்டுக்கலாம். கரெக்டுமா? வேக அதெல்லாம் வெந்துருண்டா பிலிப்ஸு. எதையாச்சும் பேசாரா? ஈரல் எடுத்துக்காட்டு மக்களுக்கு. அப்படியே கடிச்சு பாரு. இந்திக்காரனுங்களாம் பச்சையா திங்கானுங்களா? கல்லீரல். ஈரல் கிடையாது, கல்லீரல். ஈரல் அந்த சைடு இருக்கு. அண்ணன் நமக்காக ஈரல் போட்டுருக்காரன். கீழே ஊற்றிட்டு கறி கீழே போட்டுரு. அதை பார்த்து ஊற்று. ஆமாம், கிளியே வச்சுக்கோ. கவுந்துருச்சுண்ணா. தக்காளி போட்டலாம்டா பிலிப்ஸு. போட்டுரு. இருங்க, நான் கறி போட்டு தக்காளி போடலாம். ஏன் போடலாம். சரி விடு, ஆசைப்பட்டு வரணுமா வரக்கூடாதா? அப்போ வாலிபால் விளையாடணுமா வேணாமா? இண்டோர் ரெபேக்கா வர்கீஸ் தான். வர்க்கியா? வர்க்கீஸ். கறியை கொண்டு விட பார்த்து அப்படியே கோச்சுடா. ஏன்டா அப்போ ஹெல்ப் பண்ணலாம் தான். மீன் எப்படி அலசி கவரில் போடுவாங்களா? அந்த மாதிரி அலசி போடு. என்னடா அப்படி புளிகிற? போடு.
இந்தடா என்னமோ ஏய் அப்படியே கொட்டிட்டு போறேன் அவன் சொல்லி கொடு. ஏய் இது போல தெரியலன்னா என்ன சமையல் தரவன் சமயக்காரன் சப்போர்ட்ல நின்றுக்கிறீங்க. ஏய் கீழே கொட்டிடாதீங்கடா. அப்புறம் வெறும் நெய் சோத்து தின்னுட்டு போவோம். அது துணி எடுத்து போடுறாக்கா, இங்க சப்போர்ட்ல நின்றுக்கிறா, தொங்கிட்டு இருக்கிறீங்க. ஏறா ஏய் இந்த குச்சி எடுத்து விழுந்துண்டா. அப்படியே எடுக்கிற மூடிட்டு வைடா. பிலிப்ஸ் எப்படி இறக்குறான் பாரு கறியா நைக்கா கறிக்கடை பாய்ங்களா. சரி டேய் நீ ஏன்டா குச்சியை தூக்கிட்டு இருக்கிற? நான் மோண்டாக்கு நீங்கள் வரணும் எவ்வளோ பெரிய கேப் போடுறீங்க. விடுறா இதில் பிடிச்சிட்டு தானே இருக்கேன் கரண்டி. கொஞ்சம் சாஞ்சினா சப்போர்ட் எலமெண்ட் உள்ள ஒரு கல் எடுத்து சொருவிடா. நான் அந்த குச்சியை நவுத்தினாங்க தயவு செஞ்சு. எடுக்கிட்ட இது கையிலே வச்சுட்டு இன்னும் பிடிக்க முடியாது. அது கீழே கூட வைக்கல. மண்ணாயிருந்து ஓ வரட்டு வரட்டு. சரி என்ன பண்ணுற? மாட்டிக்கலாம் குச்சி எடுத்தோம்னா முள்ள எடுத்துக்கலாம். சாப்பிடலாம் டே எந்திரி சாப்பிடு. காரமான ஒரு காரமான காட்டு உறவல். வந்து இடி, அது வந்து இடிப்பு துணி எரியுதுண்ணா சைடில். சட்டிக்கிட்டலாம் நிற்க மாட்டேங்குது. கேப் இருக்குது. இன்சைடு சாச்சுடா, இன்சைடு சாச்சு ஓகே ஓகே ஓகே. அவன் காலில் இது விட்டுறாரா என்ன தீ பிடிக்கிறா பின்னாடி துணி. அதான் நான் அணிஞ்சிருக்கேன். அதெல்லாம் ஒன்றாவது. மஞ்சள் போட்டோன்னு எப்படி கலக்கிறது தேவைப்படும். இப்படி தான் வீட்டில் இருக்கீங்களா? ஆயில் ஊற்றிலாம் அதெல்லாம் காட்ட வேணாம். சத்தி மசாலான்னு சிக்கன் மசாலா கேட்டால் கறி மசாலா கொடுத்து சரி விடு. கல்லு போட்டு விட்டுறாரே இவ்வளோ. ஏன்னா இது விரவுல இருந்து எல்லாம் வெளியே ஓடிட்டு இருக்கிற பூச்சியெல்லாம் விரவுக்குள்ள இருந்துருக்க மாட்டேங்குது இந்த பூச்சியெல்லாம். இதெல்லாம் கிளைம் பண்ணிட்டு போனவனே கிளைம் முடிச்சு விட்ருவானுங்க. ஏ போதுண்டா மேலே கேஎஃப்சி மாதிரி இருக்குது. கேஎஃப்சி சிக்கன் அவன் ஏதோ கையை திங்கிற மாதிரி இப்படி பாருங்க. ஏன்னா எறும்பு கொண்டு கொடுத்துருங்க அடிமான நம்ம வந்துட்டு எறும்பு அடிச்சது. அப்போ எப்படி இருக்குன்னு பாரு, பயங்கரமாக இருக்குது. அவ்வளோதான் மக்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நெய் சாப்பாடு வந்து ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. கறி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. சரிங்க சாப்பிட்டுட்டு சொல்லிட்டா எப்படி இருக்குன்ட்டு. இது லைட்டாக கிரேவி மாதிரி வச்சிடலாம், கொஞ்சம் மட்டும் வச்சிடலாம். அது நெய் சாப்பாடு அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே என்ன இப்படி பிடிச்சிட்டு இருப்பாப்பு. சாஞ்சதுக்கப்புறம் என்னத்தை பார்ப்பேன். அவ்வளோதாங்க, கறி வந்து கிரேவி ஆக போகுது. இங்கே உட்காந்து சாப்பிட முடியாது, இடம்லாம் கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு மணலில் உட்காந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது மக்கள். அதனால் இங்கே போயிட்டுருக்குங்க இலையை தூக்கிட்டு. ஏய் வாடா டேய். பிலிப்ஸ் சீக்கிரம் எடுத்துகிட்டு வா. நல்லா இருக்காதுன்னு நினச்சோம். ஏன்னா இன்னும் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க, முந்திரி அப்புறம் தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் சூப்பராக இருக்குது. ஏன்னா நெய் அதிகமாக ஊற்றிட்டோம்ல, அதனால் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே சூப்பராக இருக்கு ஏன்டா. ஆனால் இங்கே ஒரு இது மாதிரி போடணும், அப்போ தான் இங்கே உட்காந்து சாப்பிட முடியும். எங்கே உட்காந்துக்கலாம்? பில்லில் உட்காரலாமா மணலில் உட்காந்துக்கலாமா? மணலா? மணலா என்ன மணல் எங்கே மணல் வந்துட்டே இருக்கு. எங்கடா அங்கெல்லாம் பாட்டில் குடிச்சிட்டு போட்டு வச்சுருக்காங்கடா. அங்கே தான் பாட்டிலாக கிடக்குது. இது என்ன பாட்டில் இல்லையே, எத்தனை பாட்டில் கிடக்குது. இந்த இலையை விரிச்சு போடு. இன்னொரு ஆளை எடுத்துகிட்டு வருவாங்க. பசிக்குது போது எடுத்து சொல்லிட்டா. மக்கள் அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுக்கா. இங்கே கிரேவி மாதிரி ஆயிடுச்சா? போதுண்டா, சூப்பராக இருக்கும். செமையாக வந்துருச்சுங்க. பிளேஸ் எப்படி இருக்குது மக்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நம்பூர். ரெகுலராக பார்த்துருக்கீங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் உனக்கு யாரோ குடிச்சிட்டு போட்டிருக்காங்க.
பீச் வாலிபால் அப்படி அங்கே வர அங்கே நெட் இருக்கு பாரு. சாப்பாடு போட்டானா ம் ஆத்துல ஆடாங்க. அவங்க விளாடுவாங்க. ஏய் இது பண்ணுறா வாயில் தண்ணி. தண்ணி தெளிக்கிறோம். ஏன்டா அது கூட தெரியாதாடா உங்களுக்கு? என்னென்ன சொல்கிறான் பாருங்களே. நெய் சோறு கொண்டாங்கடா. அதிலே போடு. ஒரு இதில் அப்படி பார்க்குற போய் சாப்பிடணும் போல் இருக்கா டே. ஜூமெல்லாம் பண்ண முடியாது. நீ அதுக்கு அஸ்கி வைகிஸ்ட பேசுகிற, வேகமாக பேசிங்கனாவே கேட்கும். டேய் எல்லாம் மண்ணாக கிடக்குது பார்த்து. வேண்டுதலுக்கு வந்திருக்க மனுஷன் அம்மி 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 மீதித்து இதியா இருக்குடா. இது 3 பேத்துக்கா 3 பேத்துக்கா பிரிச்சு விட்டியா? பிரிச்சுள்ள அப்படிதான் கரெக்டாக டிக்கெட். ஆமாம் அப்புறம் அடிப்பிடிக்காம இருக்க போட்டு இலையை ஓட்ட போட்டுறத வளர்க்குது. தெரியாமல் அடிப்பிடிச்ச இடத்துல உட்காந்துட்டோம். அவசரப்பட்டு குமார். ஏன்டா கீழே ஓட்டுற? நல்லா இருக்கா இல்லையா? ஏன்டா இப்போ தான் இறக்கி வைக்குது. பரவாயில்லோடு பிலிப்ஸை பரவாயில்லோடு அடி பிடிச்சதான் நல்லாயிருக்கும். காலையில் நல்லா இருக்கும். வயிறு வலிக்கு சூப்பராக இருக்குடா டே. குழம்பு அடிங்க கறியை போட்டு செம்மையாக இருக்கும். ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. செம்மையாக இருக்கு. ஆளுக்கு ஒரு மூலையில் சூப்பராக இருக்கு மக்கள். பார்த்தாங்க வேணும் சோறு கொஞ்சம் சோறு தான் எனக்கு மோகனுக்கு மட்டுமா? சரி விட்டு சாப்பிட்டுக்கலாம். என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? நேர்கள் விருப்பமா? ஆடு வருது நம்ம கம்பெனி. ஆடு ஏய் ஏய் மோந்து பாக்குது. வீலிங் பார்த்துருக்கீங்க பாரு. அப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீ அதை விரட்டிட்டு ஆண்டு வச்சிருப்போம். டேய் கம்முன்னு இருக்குடா. ஏன்டா வா பீஸு பாரு மக்கள். வாசம் பிடிச்சிட்டு இருக்கிறேன். வாசம் சூப்பராக இருக்கு. போதும் பிலிப்ஸு போதும் குழம்பு ஊற்றாத. ஏய் போடா அப்போ அதுக்கு உட்காந்துக்கோ. முரட்டாடா இருக்குது டேய். முரட்டாடா இருக்குது. மறைக்குது ஆனால் கூட தண்டைக்கு இருக்கணும். சாப்பாடு மூடி விட நீ தள்ளி விட்டு போயிருந்தாது. டேய் 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 தமிழுக்கு ஃபோட்டோ எடுக்கல இருங்களா? சூப்பராக இருக்குங்க. இருங்க வந்துடுறேன். ஃபோட்டோ எடுக்கல இரு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ம் சரியான டேஸ்ட்டு. நெய் சாப்பாட்டுக்கு வெள்ளை சாப்பாடே வச்சுருக்கோம். நல்லா இல்லையா நெய் சாப்பாடு? இல்லை குழம்புக்கு சாப்பிட்டுருக்கேன் நெய் சாப்பாடு முதல்ல. காசு வெள்ளத்தில் ஒரு தடவை அது ஏதோ ஃபங்க்ஷன் ஏதோ இது சூப்பராக இருக்குது ரெடி. வெள்ளை சாப்பாடு வச்சுருக்காங்க. வெள்ளை சாப்பாடு வச்சுருந்தே ஒரு டேஸ்ட் வந்திருக்காது. நல்லா இருக்கானா? நெய் நிறையா ஊற்றிட்டோம். அதான் ப்ளஸ் எது போட்டோமோ இல்லையோ. எதை போட்டோமோ இல்லையோ நெய் அவ்வளோ ஊற்றிட்டோம்ல. ஒரு டப்பாவே ஊற்றிட்டோம். ஆமாம் அதுதான் செம ப்ளஸ்ஸாக ஆயிடுச்சு. அப்போ நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அருமை. இன்னும் சோறு கம்மியாக இருக்குது. தின்ட்டானுங்களாடா நான் மக்கள்கிட்ட என்ன இருந்தால் நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு. என்ன பாதி போட்டு பாதி போடாமையா? அப்படி செய்கிறதானே டேஸ்ட்டு. நெய் சாப்பாடு வேறு லெவலில் இருக்கானா? தஞ்சர்னா ஏதாவது குறையோடு செஞ்சால் தான். சரி ஒரு கம்முன்னு கறி சாப்பிட்றியா? அது பிடிக்கலாம் தெரியும்ல. மீன் பிடிக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு தடவை சப்பாத்தி சுத்தமில்ல செத்தே போயிட்டேன். ஏன் கோதுமையை கொண்டு போய் மிக்சியில் போட்டு
ஆரம்பத்துல தரும் அரைன்னு அரைக்கிறானுங்க போட்டு அது மிக்ஸி அரைக்கவும் மாட்டேங்க. மாவு இல்லாமையா? மாவு இருந்தது, ஒரே ஒரு டம்ளர் மாவு வச்சுட்டு அப்பாச்சி சொன்னாங்க. நான் அந்த கோதுமை போட்டு அரைச்சிட்டு அந்த மாவில் சுட்டா சூப்பராக இருக்குது. ஏன்டா இந்த ரொட்டிலாம் சுடுவாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நெய் சாப்பாடு? நிறைய பேர் இதுக்கே ஃபேன்ஸ் இருப்பாங்க. பிரியாணியோட இதாண்டா சூப்பராக இருக்கும். அவங்களாம் என்ன நம்ம செய்ய தெரியாமல் செய்கிறோம், செஞ்சுக்கிட்டே இருக்காங்களா அவங்க செஞ்சாங்கன்னா அது செஞ்சு என்ன பயங்கரமாக இருக்கும். பா சார் வேறு லெவலில் இருக்குறாடே. டான்ஸ் வாலிபால் விளையாட சொல்கிறா. அட நான் கிரவுண்டுக்கு வந்துட்டோமேடா. கிரவுண்டுக்கு எடுத்துடா. சீக்கிரம் வா, நாங்கள் பொறுமையாக வரோம். சாப்பிடு சாப்பிடு. கறியோட போராடிட்டு இருக்கிறேன். கறி இருக்கா அவ்வளோதானா? சாப்பாடு இருக்காண்ணா? அதெல்லாம் என்ன இருக்கு? இன்னும் அவ்வளோ சோறு இருக்கு. என்னடா விட்டு இப்படி வெளுத்து கட்டிட்டு இருக்கிற? அப்படி அடிச்சு சரியான டேஸ்ட்ண்ணா, பயங்கரமாக இருக்குது. சாப்பாடு வச்சுக்கோங்கடா. முனி படத்தில் ராஜகிரன் உட்காந்து வச்சு ஸ்டெப் போடுவாங்க அப்படின்னு. அந்த பையனா? முனி படத்தில் ராஜகிரன் நடுவில் நின்று ஸ்டெப் போடுவாங்க. மன்மதராசா? ஏய் சரி சரி விடு விடு விடுங்க விடுங்க. இவன் தான் எங்கே இருந்த கண்டென்ட் எங்கேயோ கொண்டு போயிருக்கேன். யாருக்கிட்ட கழுத்து வேணும்? என்ன மேட்ச், என்ன டீம்னே தெரியும். அங்கே ஒரு மாப்பை எப்படி பிடிக்குது? மன்மதராசன் கறி இறங்கிட்டேன். இன்ஸ்டாவில் எடிட்டிங் இது பார்த்துருக்கேன். இன்ஸ்டாவில் 12 மணி வரைக்கும் இருக்கேன். அந்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்கா? திருப்பி சக்கரையா தான். ஏன்டா அந்த பிள்ளைய பார்த்துட்டு தான் ஸ்கோரே ஆடுறியா ரைடு. டிஸ்ட்ரிக் வந்து புல்லு பக்கம் முடிச்சிட்டேன் ஒரு பிள்ளைய. பார்க்கணும். அவ்வளோ நேரம் பசியோடு செஞ்சதுக்கு நல்லா இருக்குல்ல? வருமா இது யாரா நீதுன்னு வச்சுக்கிறியா? நானா? நீ தானே அவசரத்தில் போட்டு அரை குறையாக மென்னுட்டு வச்சுட்டு அடிச்சு அதை எடுத்து நின்றுருக்கியா நீங்கள்? சரி அண்ணன் மென்னு தின்றுச்சு, நம்ம எடுத்தீங்களான்னு தோலை ஒதுக்கி வச்சுருக்கேன். பிலிப்ஸ் கறியை ஓரமாக ஊற்று. ஏன்டா நாளைக்கு செமஸ்டரா? நாளைக்கா? திங்கக்கிழமையா? சரி விடு, ஞாயிற்றுக்கிழமை சாதாரண படிச்சுக்கலாம். எந்த காலேஜ்டா? நந்தாக்கா. மோகனோட சாம்ராஜ்யம். என்ன சொல்கிறான் பாரு, காலேஜ் போனது வந்தது தெரியாமல் போயிட்டு இருந்தேன். சாம்ராஜ்யமா நம்ம நாங்கள் எடுத்துங்க. போகண்டா பிலிப்ஸு, அதில் ஊற்றாதா? என்ன ஊற்றிக்கோங்க. சூப்பராக இருக்கு மக்கள். மண்ணளி தின்றாத இலையை கிழிச்சு போட்டு வெறுக்குன்னு எடுத்துட்டு இருக்கிறேன். அதை தள்ளி வைடா. டயர் பூரா ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, நான் கேட்கவே மாட்டேன். இதுதான் பட்டாக்கத்தி. கவுதமாண்டா மக்கள், இதுதாங்க பட்டாக்கத்தி. எப்படி சோத்துல வந்துச்சுன்னே தெரியல. கழுகு நகம். கழுகு நகம்.